அந்த காட்டுல இப்ப பனிக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. பறவைகள் எல்லாரும் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது. அதனால அந்த காடு ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. பியூட்டி, வீட்டுல இருந்த விறகுகள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. குளிர்ல என்னோட ரெக்கைகள் எல்லாம் செயலிழந்து போன மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு உடனே வெப்பம் தேவைப்படுது. அம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பியூட்டி, நீ காளி ஆண்டி வீட்டுக்கு போய் ஒரே ஒரு விறகு இருந்தா வாங்கிட்டு வா. நாளைக்கு நான் எப்படியாவது அந்த விறகை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லு. அம்மா இப்படி சொன்ன உடனே பியூட்டி காளி ஆண்டி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி, என்ன இந்த குளிர்ல எதுக்காக வெளியில வந்த? ஆண்டி, என்னை விட எங்க அம்மாவுக்கு தான் அதிகமா குளிருது. ஒரே ஒரு விறகு இருந்தா கொடுங்க. அதை எரிச்சு எங்க வீட்டை கதை பார்க்கணும். எங்க வீட்டுல கொஞ்சம் விறகுகள் தான் இருக்கு. அதையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டி, ஒரே ஒரு விறகு இருந்தா கொடுங்க, அது போதும். நாளைக்கு காலையில அம்மா அதை உங்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்துருவாங்க. இங்க பாரு பியூட்டி, என்கிட்ட விறகும் இல்ல ஒன்னும் இல்ல. சும்மா வழன்னு பேசிக்கிட்டு இருக்காம இடத்த காலி பண்ணிட்டு போ. காளி ஆண்டி இப்படி சொன்னதும் சோகமான பியூட்டி உடனே அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போன பியூட்டி ஒரு இடத்துல உட்காந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. அம்மா குளிர்ல ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம விறகு இல்லாம வீட்டுக்கு போகவே கூடாது. இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு அங்க இருந்து சாகர்புரா வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி ஆண்டி, உங்க வீட்டுல காஞ்ச விறகு இருக்கா? அப்படி இருந்தா எனக்கு ஒரே ஒரு விறகு கொடுங்க. எங்க அம்மா குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பியூட்டி, வீட்டுல ஒரு விறகு கூட இல்ல. ஒரு வேலையா பக்கத்து காட்டுக்கு போன என்னோட கணவர் நாளைக்கு தான் திரும்பி வருவாரு. அவர் வந்து காட்டுக்குள்ள போய் விறகுகளை எடுத்துக்கிட்டு வந்தாதான் எங்க வீட்டுல விறகு இருக்கும். அது வரைக்கும் நானும் இப்படி குளிர்ல நடுங்கிக்கிட்டு உட்காந்துதான் இருக்கணும். ராணிபுரா இப்படி பதில் சொன்ன உடனே பியூட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மௌனமா உட்கார்ந்துருந்தது. அந்த சமயத்துலதான் பியூட்டிக்கு தன்னோட தோழி பிளாக் ரோஸோட ஞாபகம் வந்துச்சு. ஆமா, பிளாக் ரோஸ் வீட்ல எப்படியும் விறகு இருக்கும். நான் போய் கேட்டா அவ கண்டிப்பா கொடுப்பா. இப்படி தனக்கு தானே சொல்லிக்கிட்ட பியூட்டி உடனே பிளாக் ரோஸ் வீட்டை நோக்கி பாய்ந்து போச்சு. இப்படி போன பியூட்டி பிளாக் ரோஸ் வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. பியூட்டி, இப்படி பனி கொட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்துல எதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்த? சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா. இப்படி சொன்ன பிளாக் ரோஸ் பிறகு பியூட்டிய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. பிளாக் ரோஸோட வீட்டுக்குள்ள ஹீட்டர் இருந்தது. அதனால பிளாக் ரோஸோட வீடு அப்பவும் கதகதப்பா இருந்துச்சு. பியூட்டி, நாங்க இந்த ஹீட்டரை இப்பதான் வாங்கணும். இது வாங்கினதுல இருந்து எங்களுக்கு குளிர் பத்தின கவலையே இல்ல. வீடு எப்பவுமே சூடா இருக்கு. ஏய் பிளாக் ரோஸ், வந்ததுல இருந்து நம்மள பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. அவ எதுக்காக வந்தான்னு கேட்டியா? பியூட்டி, நீ சொல்லுமா. இப்படி பனி பெய்யற சமயத்துல நீ இங்க வர்ற அளவுக்கு உனக்கு என்ன அவசரம்? ஆண்டி, எங்க வீட்ல ஒரு விறகு கூட இல்ல. எங்க அம்மா குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால உங்ககிட்ட விறகு இருந்தா ஒரு விறகு வாங்கிக்கிட்டு போகலாம்னு தான் இங்க வந்தேன். பியூட்டி, எங்க வீட்ல இப்ப ஹீட்டர் வந்ததால விறகுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அதனால எங்க வீட்ல இருக்க விறகு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு போகலாம். இப்படி சொன்ன பிளாக் ரோஸோட அம்மா பிறகு பியூட்டிய பக்கத்து ரூமுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த ரூம்ல 3 விறகு கட்டுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு விறகு கட்டும் ரொம்பவும் பெருசா இருந்தது. பியூட்டி, உனக்கு தேவைப்பட்டா இங்க இருக்கிற எல்லா விறகையும் நீயே எடுத்துக்கிட்டு போகலாம். பிளாக் ரோஸோட அம்மா இப்படி சொன்னதும் பியூட்டி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆண்டி, இருந்தாலும் இந்த 3 விறகு கட்டுகளை நான் மட்டும் எப்படி எடுத்துக்கிட்டு போக முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ ஒரு விறகு கட்டை தூக்கிக்க. மீதி 2 விறகு கட்டுகளையும் நானும் பிளாக் ரோஸும் எடுத்துக்கிட்டு வரோம். பிறகு விறகு கட்டுகளை தூக்கிட்டு இவங்க 3 பேரும் சோனாக்குடி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஆண்டி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம நீங்க போக கூடாது. வீட்டுக்குள்ள வாங்க. பியூட்டி, தப்பா நினைச்சுக்காத. வர்ற அவசரத்துல நான் ஹீட்டர் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன். அதனால இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். இப்படி சொல்லிட்டு பிளாக் ரோஸோட அம்மாவும் பிளாக் ரோஸும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு பியூட்டி 3 விறகு கட்டுகளையும் தன்னோட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போச்சு. பியூட்டி, இவ்வளவு விறகு உனக்கு எப்படி கிடைச்சது? இதையெல்லாம் யார் கொடுத்தது? இப்படி ஆரம்பிச்ச பியூட்டி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. பிறகு கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே பியூட்டி விறகுகளை எடுத்து அடுக்கி வச்சு நெருப்பு பத்த வச்சது. இப்ப சோனாக்குருவி வீடு கதகதப்பா மாற ஆரம்பிச்சது. அதனால போத்தி இவங்க பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சோனாக்குருவி அந்த நெருப்புல குளிர்காய ஆரம்பிச்சது.
பியூட்டி, வீட்ல விறகு இல்லாம ராணி கஷ்டப்படுதுன்னு சொன்னல. ஆமாமா, ராணி ஆண்டியும் வீட்ல விறகு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, நீ போய் ராணியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு. இதோ இப்பவே போறேம்மா. இப்படி சொன்ன பியூட்டி உடனே சாகர் புறா வீட்டுக்கு பறந்து போய் ராணி புறாவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துச்சு. அப்பாடா சோனா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் என்னோட வீட்ல குளிர்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். காளிக்காக தன்னோட வீட்டு ஜன்னலையெல்லாம் மூடிட்டு நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு சந்தோஷமா உட்கார்ந்து வந்துச்சு. இந்த சமயத்துல வேகமா வீசின காத்துல காளியோட வீட்டு ஜன்னல் கதவுகள் ரெண்டும் உடைஞ்சி அப்படியே கீழே வந்துடுச்சு. இதனால குளிர்காத்து உள்ள வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பையும் அணைச்சிருச்சு. காளிக்காக மறுபடியும் நெருப்பு பத்த வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. ஆனா குளிர்காத்து வேகமா வீட்டுக்குள்ள வந்ததால நெருப்பு எரியவே இல்லை. இந்த சமயம் பார்த்து காலாஜியும் வீட்ல இல்ல. இந்த குளிர்ல நான் இப்படியே உட்கார்ந்து இருந்தா சீக்கிரமே இறந்து போயிடுவேன். நான் இப்பவே சாகர்புரா வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன காளிக்காகவும் பிறகு சாகர்புரா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிபுரா சோனாக்குருவி வீட்டுக்கு வந்ததால சாகர்புராவோட வீட்டு கதவுல பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த கோரிக்காகவும் உடனே மூட் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இது சோதனை! நான் எங்க போனாலும் என்னோட கெட்ட நேரம் எனக்கு முன்னால போய் நிக்குது. சரி, ரீட்டா கிளி வீட்டுக்கு போய் பாப்போம். இப்படி நினைச்ச காளிக்காகவும் பிறகு ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காளிக்காக ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போறப்ப சோனாக்குருவி வீட்டு கதவு திறந்திருந்ததால ராணிபுரா சோனாக்குருவி வீட்டுல இருக்கிறத பாத்துடுச்சு. உடனே காளிக்காக வாசல் கதவுக்கு பக்கத்துல போய் நின்னுச்சு. அம்மா, யாரோ வாசல்ல வந்து நிக்கிறாங்க. யாரு வாசல்ல வந்து நிக்கிறது? யாரு? சோனா, நான் தான் காளியக்கா வந்திருக்கேன். நான் வீட்டுக்குள்ள வரலாமா? என்ன காளியக்கா இப்படி கேக்குறீங்க? நீங்க தாராளமா வீட்டுக்குள்ள வரலாம். சோனா இப்படி சொன்ன உடனே காளிக்காக மெதுவா வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேரு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். அம்மா, எதுக்காக காளி ஆண்டிய வீட்டுக்குள்ள விடுறீங்க? நான் போய் விறகு கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன திட்டி திருப்பி அனுப்புனாங்க. இவங்கள நம்ம வீட்டுக்குள்ள விடவே கூடாது. ஆமாம்மா, பியூட்டி சொல்றதுதான் கரெக்ட். காளி ஆண்டிய வெளியே அனுப்புங்க. பசங்களா, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. நாம எப்பவுமே நல்லவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயத்த தான் கத்துக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து கெட்ட பழக்கத்தை கத்துக்கூடாது. இப்ப நீங்க காளி ஆண்டிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை கத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, காளி ஆண்டிய வீட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா இல்ல வெளியில அனுப்பணுமா? அவங்க வெளியே அனுப்பாதீங்க. ஆமாம்மா, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். இங்க நடந்தது எல்லாம் பார்த்த காளிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. சோனா, என்ன மன்னிச்சிடு. நான் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் ஒரு கெட்ட உதாரணம் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். என்னை பார்த்து 4 பேர் நல்ல விஷயங்களை கத்துக்கிற மாதிரி நடந்துப்பேன். ஆண்டி ஆண்டி, அவசரப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஆண்டியா மாறிடாதீங்க. பியூட்டி, ஏன் இப்படி சொல்ற? காளியக்கா நல்லவங்களா மாறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இல்லம்மா, காளி ஆண்டி நல்லவங்களா மாறிட்டா அப்புறம் நம்ம காட்டுல என்டர்டைன்மெண்டே இருக்காது. பியூட்டி இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி வீட்டுல இருந்து எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க.